தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாடு என்று ஒரு நாள் புதிதாக வந்ததில்லை. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியங்களிலே பார்க்கின்ற பொழுது ஏதோ இவர்கள் புதிதாக வந்து ஒரு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவமைப்பை கொடுக்கவில்லை. ஆனால் ஜனநாயக முறைப்படி சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது கம்யூனிச கட்சியிலே பெரிதாக இருந்த ஜீவானந்தம் இருந்தார். தமிழரசு கழகம் என்று கட்சி நடத்தி கொண்டிருந்த மாப்போ சிவஞானம் இருந்தார். தமிழகம்னு வைக்கணும், தமிழ் பிராந்தியம், தமிழ் பிரதேசம், இப்படி எல்லாம் நடக்குது. மாப்போ சிவஞானமும் ஜீவானந்த வெளியில வந்தார். அப்ப செய்தியாளர்கள், இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது, வெறும் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு, இந்த நெடுந்தடிய ஆனந்தம் அன்றைக்கு சொன்னார், தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருந்தது என்றால் இதை கண்ணதாசன் சொல்லுகின்றான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே. தமிழ்நாடுன்னு சொன்னாலே சிரிப்பா சிரிச்ச போலவா போச்சு. அந்த அளவிற்கு கேவலமாக அரசியல் நடை. எம்ஜிஆரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். வேற அரசியல் ரீதியான தகுதி இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், கூத்தாடியிடம் கொண்டு போய் நாட்டை கொடுத்து விட்டீர்கள். வைத்திலிங்கம் 2 நாள் பொழிச்சு போனாலும் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் விசாரிப்பாரு. செந்தில் ஊர்ல எம்எல்ஏ இருக்கிறவரு துக்கத்துக்காரர்ல போய் தண்ணியே தூக்குறாராம். தண்ணியே தூக்குற எந்த அவன் ஒரு வீடு தவறாம மாட்டு கொட்டாயில கொசுவத்தி எரியுது, தின்ன பக்கம் கொசுவத்தி எரியுது, வீட்டுக்குள்ள ஓட மாசுன்னு வச்சிருக்கான். அந்த தண்ணி வச்சு ஒரு இது வச்சு திரவத்தை வச்சு அதை ஒரு பிளக்ல சொறி விட்டுருக்கான். அது கரண்ட்ல புகஞ்சிக்கிட்டு பிரசவத்துக்கெல்லாம் யாரும் போகல. அந்த அளவிற்கு நாடு சீர்கட்டு இருக்கின்றது. பார்த்து கொடுமையை என்று நீங்கள் பொங்கியலாமல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல கொல்ல பக்கத்தில் கேணி இருக்கும், அந்த கேணியில தண்ணி கொண்டாந்து வச்சு சோறாக்கணும். ஆத்து தண்ணி விவசாயத்துக்கு பயன் சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் வயசானவங்க சொல்லுவாங்க, 3 கை வாங்கி கொடுறா அப்பயாவது புத்தி வருமானு. அந்த அளவிற்கு நம்மை கொண்டு போய் தள்ளி இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு கொண்டு தள்ளி இருக்கின்றார்கள். இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய அரசியல் அல்ல, நீங்க புதிய அரசியல்லாம் நீங்க வேற மாதிரி நினைச்ச கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக, நம்முடைய பிள்ளைகள் நல்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய, நல்ல காற்றை சுவாசிக்கக்கூடிய, நல்ல கல்வியை பெறக்கூடிய, நல்ல மருத்துவத்தை பெறக்கூடிய நாடாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டும். இந்த பேசுகின்ற நம்ம உட்கார்ந்துருக்க நம்மளுக்கெல்லாம் இந்த அரசியல் கடந்து வந்து விட்டோம். 50 ஆண்டுகள் போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல, தூங்கி எழுந்தது மாதிரி போயிட்டு. இனிமேல் வரக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணிலே நல்லபடியாக வாழ வேண்டும். கருணாநிதி போன்ற, ஸ்டாலின் போன்ற கொடுமைக்காரர்கள், ஜெயலலிதா போன்ற கொடுமைக்காரர்களிடம் ஆண்டு அந்த ஆட்சியில இலவசத்தை கேவலமாக பெற்று வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு சுயச்சார்போடு, சுயமரியாதையோடு தன்னிச்சையாக வாழக்கூடிய பிள்ளைகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரியுங்கள். செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் ஏதோ பூசலினால் விளைந்த தலைவன் அல்ல. நம்முடைய இன சொந்தங்கள் 1,50,000 பேருக்கு மேல் கொன்று ஒழித்து இரத்தச்சகதியிலே கிடந்து புரண்ட பொழுது, அந்த இரத்தச்சகதியிலே புரண்டு கிடந்த மக்களுடைய வேதனையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆள் இல்லாத பொழுது, தனியொரு தலைவனாக எழுந்து நின்று உறக்க கூறி தமிழ் தேசிய பேரினத்தை ஒன்று திரட்டிய பெருமைக்குரிய தலைவன் செந்தமிழன் சீமான். ஒரு 1000 ஆண்டுகால அரசியல் தவம், ஒரு 1000 ஆண்டுகால அரசியல் தவம் சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவன் இந்த மண்ணிலே வந்து விழுந்தது. எல்லா தகுதியிலும் ஒரு சேர பெற்ற, எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், நடிக்க தெரியும், பாட தெரியும், எல்லா வகையான கலைகளையும் பெற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் துவங்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த
இந்த இயக்கத்திலே, நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சியிலே நம்முடைய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் உங்கள் ஊர்க்காரர், கூப்பிட்ட குரலுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடியவர், எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல சிந்தனையாளர். நேற்று சென்னையிலிருந்து அவரோடு பயணித்தேன். பயணித்த நேரமும் சென்றது தெரியவில்லை, உடலிலே களைப்பும் இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அறிவாளி. சொல்லுகின்றதை கேட்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். அதே மாதிரி கேட்டதை வாங்கி திருப்பி பேசுகின்றதற்கு ஒரு அறிவின் ஆற்றல் வேண்டும். எல்லாவற்றையும் ஒருங்கே பெற்ற ஒரு நல்ல வேட்பாளர். இந்த மாதிரி வேட்பாளர்லாம் திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா சாராய கடையெல்லாம் எடுத்திருப்பான், லாரி வச்சுக்கிட்டு மண் அடிச்சுக்கிட்டு இருப்பான். விடிஞ்சு எழுந்துச்சு போனால் நல்லாவும் மூஞ்சியில் முழிச்சு போம்பாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் மூஞ்சிலே முழிக்க முடியாது. 4 மணிக்கெல்லாம் வெண்ணாத்து மண் அள்ளிட்டு நிற்பான், எல்லாம் திட்டு போயெல்லாம் நிற்பான். எங்கடா ஆகுதுன்னா எல்லாம் ஒருத்த நாட்டுக்கு தான் வரதாம்பா. எல்லாம் இந்த மாதிரி தான் அரசியல்வாதி. ஒன்றிய செயலாளர்னா ஒரு கொலை பண்ணியிருக்கணும், 2 சாராய கடை வச்சுருக்கணும். மாவட்ட செயலாளர்னா அது 4 8 இருக்கணும். அது இப்படி தான். கொஞ்சம் ஏதாட்டையாவது ஒரு வேலை வாங்கி தரேன். நீங்கள் பாருங்கள், ஒரு சத்துணவு அமைப்பாளருக்கு 2 லட்சம், அங்கன்வாடி ஆசிரியருக்கு போனால் அது 2 லட்சம், இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மருத்துவ பணியாக அது 5 லட்சம், பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் அமைக்க வேண்டும் என்றால் 2.5 கோடி. எல்லாம் ரேட்டு வேலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து மாறி நல்ல வேட்பாளர்களை, நல்ல மனிதர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். நல்ல மனிதர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் அவர்கள் மந்திரி ஆவார்கள், முதலமைச்சர் ஆவார்கள். உங்களுடைய நாடு, உங்களுடைய வீடு வளமாக இருக்கும். நீங்கள் இதையெல்லாம் ஏதோ பேசிட்டு 3 ரோட்டில் இருந்து கத்திட்டு போறோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நாம் தமிழருடைய அரசு இந்த நிலத்தில் அமையும். அது அமையும். அப்படி அமைகின்ற பொழுது இந்த நாடு ஒரு புதிய வெளிச்சத்தை பெறும். தமிழும், தமிழ் மொழியும், தமிழ் நிலத்திலே நிலத்தின் வளமும், தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு தேசிய பேரினமும் உயர்ந்த வாழ்வை பெறும் என்று கூறி நம்முடைய திருமுருகன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும், நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.